தான் செய்யாத தப்புக்கு 20 வருஷம் ஜெயில் தண்டனை அனுபவிச்சிருக்காரு விஷ்ணு திவாரிங்கிற ஒருத்தர். அவருக்கு 23 வயசு இருக்கிறப்போ அரெஸ்ட் பண்றாங்க ரேப் கேஸ்னால. இது ஏர்லி 2000s நடக்குது. அப்போ அவருக்கு வயசு 23. இப்போ 43 வயசுல அவர் மேல எந்த தப்புமே இல்லை அப்படின்னு சொல்லி அவரை விடுவிச்சிடுறாங்க. ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல, ஒரு மனுஷனுக்கு 20 வருஷம் போயிருச்சு. பேரண்ட்ஸ் இறந்துட்டாங்க, கல்யாண வாழ்க்கையை யோசிக்க முடியாது, வேலை இல்ல, ஒரு மனுஷனோட லைஃபே காலி பண்ணிட்டீங்களேடா. ஜஸ்டிஸ் டிலேட் இஸ் ஜஸ்டிஸ் டினைட். பண்ணாத தப்புக்கு இப்போ 20 வருஷம் ஜெயில இருந்திருக்காரு. அதுக்கு காம்பன்சேஷன் யாரு கொடுப்பா? அதுக்கு என்ன ஈடாகும்? ஒண்ணுமே ஈடாகாது. நம்ம ஜுடிஷியரி, லா, கோர்ட், கவர்மெண்ட் எல்லாத்தையும் நினைச்சா ரொம்ப வருத்தமா இருக்கு. விஷ்ணு திவாரிக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட் கொடுக்கணும். அப்படியே கொடுத்தா கூட 20 வருஷம் ஜெயில இருந்தது இல்லைன்னு ஆயிருமா? அந்த 20 வருஷத்துல எவ்வளவு மிஸ் பண்ணிருப்பாரு அந்த மனுஷன். ஒரு மனுஷனோட மெயின் பிரைம் லைஃபே வந்து அந்த 20s to 40s தான். அதுலதான் எல்லா விஷயமும் நடக்கும். அந்த பருவத்தை கம்ப்ளீட்டா அழிச்சிட்டீங்களேடா. மனசே உடஞ்சிருச்சுங்க. தப்பு பண்ணவனுக்கு தண்டனை வாங்கி கொடுறானா, பலியாடா பண்ணாத தப்ப ஒருத்த மேல பழி போட்டு இப்படி பண்றீங்களேடா. எவ்ரிபடி ஹேஸ் டு பி क्वेश्चन. The lawyer, judiciary, court, government